ஹலோ காய்ஸ், ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இல்லை? அப்போ வந்துட்டு இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். இல்லை, அந்த குக்கிங் வீடியோ பண்ணலான்னு இருக்கோம். என்ன குக்கிங்கிறது அம்மா சொல்லுவாங்க. என்ன வீடியோ? இன்னைக்கு வந்து கேரளா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறீங்க. அது நல்லா இருக்குங்க. இந்த ஒரு பிரியாணி, கேரளா ஒரு பிரியாணி ரெண்டு தான். ஆனால் எங்கள் பிள்ளைக்கு வந்து எனக்கு வந்துட்டு பர்சனலி இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிரியாணி தான் பிடிக்கும். ஏன்னா அம்மா செய்கிறது நல்லாயிருக்கும். அப்பாவுக்கும் இப்போ தான் அப்பாவுக்கும் அதுதான் நினைக்கிறேன். தெரியவில்லை. அப்போ வந்து நார்த் இந்தியன், நாங்கள் வந்து கேரளா, இப்போ நாங்கள் தமிழ். ஓகே, அப்போ வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ எல்லோரும் வந்து எங்களோட வீடியோ பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் எங்களுக்கு சொல்ல முடியும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ சிக்கன் கறி தான் செய்ய போகிறோம். என்ன பண்ண போகிறீங்க? அப்போ நான் சிக்கன் பிரியாணி உள்ள சவாலா வெங்காயம் நம்மளை ஃப்ரை பண்ண வேணும். காட்டுங்க. இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணேன். அதில் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதை வந்து வெங்காயம் போட்டு கொடுக்கலாம். சரியா? என்னமா பண்ணுறீங்க? ஏமா கிச்சன் எல்லாம் எல்லா வட்டம் வெளிச்சமாக இருக்கணும். அப்போ நம்ம ஹாப்பியாக சமையல் பண்ண வேண்டியது. அது ஓகே. அதையும் நான் பக்கத்து வீட்டிலலாம் எப்படி பார்க்குறீங்க? பக்கத்து வீட்டு யாருமே இல்லையே. அப்போ யாருமே இல்லாத டைம்ல எப்படி பார்க்கலாம்? எல்லாரும் இப்போ வேலைக்கு போவாங்க. சண்டே எங்கே போவாங்க? சண்டே அவங்க பிஸியாக இருக்குமில்ல. அவங்க வந்து ஷாப்பிங் போகணும், ஏதாச்சும் வாங்கணும். ஓகே. ஆனால் இதெல்லாம் எப்போவுமே இங்கே யாருமே இருக்காது. இது பின்னாடி தானே. பின்னாடி இருந்தால் யாருமே இருக்க முடியும். அதனால தைரியமாக பார்க்குறீங்களா? ஆனால் தைரியமாக பார்க்கல. ஓகே. நான் ஆடுவேன், பாடுவேன், எல்லாமே ஏன்னா இங்கே யாருமே இல்லை பார்க்குறது. இவெல்லாம் ஸ்கூலுக்கு காலேஜ் போவாங்க, தனியாக தான் இருக்க. எந்த வேணால் பண்ணலை, டான்ஸ் பண்ணலை, ஆடலை. பணிகள் அல்ல, பண்ணி உமன். ஏன்டி நானே பண்ணி கேள, எனக்கு அது உன்னதானே பண்ணிகள் சொல்லணும். நான் பண்ணி உமன். பாதி ஃப்ரை ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? பாதி ஃப்ரை ஆயிடுச்சு. இனி ஒரு முக்கால்வாசி ஆயிடுச்சு. கொஞ்சோண்ட ப்ரௌன் ஆயிடுச்சா எடுத்து நம்ம தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே பார்த்து பேசுங்களேன். அப்போ இது பார்க்கணும்ல. இது கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தல கருப்பாய் போவாங்க. இதுதான் நெக்ஸ்ட் என்னம்மா? இந்த எண்ணெயில் கொஞ்சம் கீ போடலாம். கீயா? ஆமாம். அதே ஆள் தானே? அதே ஆள் தான், வேறு வேண்டாம். அது போதும். அப்போ பெரிய வெங்காயம் ஃப்ரை பண்ணது நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டோம். அதே எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிருந்தோம். பட்டா, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயம் போட்டு வதக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. அப்போ அது ஒரு சைடில் ரெடி ஆகட்டுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா பிரியாணி தான் செய்கிறோம். ஒரு மாதத்துக்கு 4 சண்டே. அந்த 4 நாளைக்கும் பிரியாணின்னு ஒன்று சமைச்சு தருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பிரியாணின்னே தெரியாது. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெளியில் போய் எவ்வளோவா சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் வந்துட்டு அம்மா சமைச்சு தர சாப்பாடு சாப்பிட்டா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு சைடில் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அம்மா இங்கே பிரியாணிக்கான ரைஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே சிக்கன் கிரேவிக்காக 4 டொமேட்டோ இங்கே கிரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே அம்மா வந்துட்டு கொத்தமல்லி புதினா வந்துட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கான டைம் ஆகிடுச்சு. அப்போ அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இஞ்சி
பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் எல்லாமே போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்குங்க. ஃபுட்டு விஷயத்தில் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பசிக்கும் போது என்ன கிடைக்குதோ அது சாப்பிட்ருவோம், வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ. இப்போ கிரேட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துறோம். அதோட எண்ணெய் மேலே வர வரைக்கும் வதக்கி கொடுங்க. இங்கே வந்துட்டு நாங்கள் ஏன் தக்காளி கிரேட் பண்ணுறோன்னா அதோட தோல் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, அதனாலே கிரேட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ எண்ணெய் மேலே மிதக்குது. அந்த டைமில் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனும் சேர்த்து கொடுங்க. சிக்கன் பேக் ஆகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மல்லியிலை தூவி மூடி வச்சுடுங்க. நம்ம சிக்கன் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கான ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்காக பாத்திரம் அடுப்பில் வச்சு ஸ்டவ் பற்ற வைங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு டால்டா சேர்த்திடுங்க. 50 கிராம் அளவுக்கு நம்ம டால்டா எடுத்துருக்கோம். டால்டா மெல்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கேஷ்யூ நட்டும் முந்திரியும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதே டால்டாவில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. சொல்ல மறந்துட்டேன், அது கூடவே பே லீஃபும் சேர்த்துடணும். இப்போ 10 நிமிஷம் ஊற வச்சு பிரியாணி ரைஸும் சேர்த்து கொடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் எடுக்கல, அதுக்கு பதிலாக குட்டி குட்டியான பிரியாணி ரைஸ் எடுத்திருந்தோம். அதோட பேர் என்னன்னு தெரில, அதனால தான் குட்டி குட்டி ரைஸ்னு சொன்னேன். ரைஸில் இருக்கிற தண்ணி போகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுங்க. நம்ம தொட்டு பார்க்கும்போதே அந்த ட்ரைனஸ் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் ரைஸ்க்கு 6 டம்ளர் தண்ணி நல்லா பாயில் பண்ணி அந்த ரைஸ்க்குள்ளே ஊற்றிட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸை சேர்த்திருந்தோம். பாயில் பண்ண தண்ணி ஊற்றுனதுனால 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ரைஸ் ரெடி ஆகிடும். அப்போ நம்ம கேரளா பிரியாணி செட் பண்ணலாம். இந்த வெசலில் இருந்த ரைஸ் எல்லாமே வேறு வெசலில் மாற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டே கொஞ்சமாக நெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கேஷ்யூ நட், முந்திரி சேர்த்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா, மல்லியெல்லாம் சேர்த்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் கறிக்கு சேர்த்து கொடுக்குறோம். அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸும் சேர்த்து கொடுக்குறோம். இதே ப்ராசஸ் தான் லேயர் வைஸ் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ வாசம் வருது. அந்த டால்டாவோடதும் நெய்யோடதும்லாம் இப்போவே எடுத்து சாப்பிட்லாங்கிற அந்த டெம்ட் ஆகுது. கண்டிப்பாக இது டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ நல்லா வாசம் வருதுங்க. அதே மாதிரி இந்த பிரியாணி செட் பண்ணும்போது மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னா பைனாப்பிள் எசன்ஸ் தான். பைனாப்பிளாக போடணும், ஆனால் பைனாப்பிள் இல்லாததுனால இங்கே எசன்ஸ் சேர்த்துறோம். ரொம்பலாம் சேர்த்தக்கூடாது, ஒரு 1 or 2 பென்சஸ் அவ்வளோதான் போடணும். எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்து கொடுங்க. இந்த ரைஸ்க்கு கலருக்காக 2 ஸ்பூன் ரைஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ட்ராப் கீ ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த ரைஸ்க்கு மேலே போட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி மூடி வச்சு 10 நிமிஷம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணி வேக வச்சிடுங்க. மேலே இருக்கிற ரைஸ் வேகிறதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு பிரியாணி தட்டத்துக்கு மேலே வச்சுடுங்க. அப்போ தான் கீழே இருக்கிற ரைஸும் மேலே இருக்கிற ரைஸும் சேமாக வெந்து வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. அப்போ எங்கள் அம்மா குக்கிங்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம பிரியாணியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். அப்போ எங்கள் ஷார்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ண மாதிரி எங்கள் லாங் வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் எங்கள் மிஸ்டேக் என்னென்னு எங்களால் புரிஞ்சுக்கிட்டு அது மாற்ற முடியும். அப்போ அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இது உங்கள் நான் கிரிஞ்சடிக்க விரும்பல. பாய்.